ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளா வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாங்க. நான் 3 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அடுத்ததா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 3 விதைய நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. குடமிளகா நான் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்திக்கலாம். நான் 3 கலரும் சேர்த்திருக்கேன். விதையை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. மயோனைஸ் நான் சேர்த்திக்கிறேங்க. இது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததா அதே ஸ்பூன்ல டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்திக்கிறேங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்காது அப்படின்னா சேர்த்த வேண்டியது இல்லை. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டர் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா நான் ஒரு பிளேட்டில் நான் ப்ரௌன் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இது சாண்ட்விச் பிரெட் தான். 2 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங்ஸை சேர்த்திடலாம். அதே ஸ்பூனால் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே இருக்கிற ப்ரெட்டில் நம்ம வெண்ணெய் தடவிக்கலாங்க. உங்ககிட்ட சப்போஸ் வெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்திக்கோங்க. அடுப்பை வேகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இது 2 சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற சாண்ட்விச் எல்லாத்தையும் நம்ம 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பராக சிம்பிளாக நம்ம வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க.